அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் வழக்கறிஞர் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர். நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது, ஏதாவது ஒரு வழக்கோட நண்பர் சொல்லி, அது சுப்ரீம் கோர்ட்டோ, ஹை கோர்ட்டோ, லோக்கலில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ, ஏதாவது ஒரு கோர்ட்டை பற்றின விஷயங்களை சொல்லி அந்த கேஸ் என்ன நிலவரத்தில் இருக்கிறது அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. அவர்களுக்கு ஏன்னா அந்த கோர்ட்டோட நடவடிக்கை தெரியாத நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு. சட்டம் என்ன சொல்கிறதுன்ற இந்த தொடர் பதிவுகளில் இதை நம்ம பதிவிடுகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நிலமங்கல் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய சட்டம் சம்பந்தப்பட்ட சமுதாய சம்பந்தப்பட்ட பதிவுகளை நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் போய் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். எப்பப்போ டைம் இருக்குதோ உள்ளே போய் அந்த யூடியூப் சேனல் உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அன்னன்னைக்கு போடுறது தான் பார்க்கணுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் என்னுடைய நம்பரை கொடுத்து அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட சொல்லுங்கள். அவர்களும் சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். ஏன் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது நிச்சயமாக ஏதாவது ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். சட்டம் தெரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் கான்செப்ட். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ள கூடிய சூழ்நிலைகள். இப்போ ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு வழக்கு எப்படி நடக்கிறது என்ன ரெண்டே விஷயந்தான். ஒன்று, கோர்ட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய டைரின்னு சொல்லுவோம், அந்த டைரியில் பார்த்து என்ன இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பெட்டிஷன் போட்டாங்களா, பெட்டிஷன் எடுத்தாங்களா, கிராஸா, அல்லது 313 கொஸ்டினா, ஏதாவது என்ன நடவடிக்கைகள் இன்றைக்கி நடந்திருக்குன்றது அந்த டைரியில் தான் பார்த்துக்க முடியும். இது ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ஒன்று. ரெண்டாவது வழக்கறிஞர் சொன்னால் உண்டு. அதை பார்த்து வழக்கறிஞர் யாருன்னா உங்களுடைய வழக்கறிஞரோ வேறு யாரோ பார்த்து இந்த மாதிரி இன்றைக்கி இந்த நடவடிக்கை நடந்தது அப்படின்னு சொன்னால் தான் உண்டு. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற நீதிமன்றங்களின் ஒவ்வொரு நாளும் அந்த வழக்கு என்ன நடந்தது அப்படின்றத கோர்ட்டில் போட்டுடுறாங்க. நீங்கள் கோர்ட் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் கூகுள் போயிட்டு அங்கே கோர்ட்டுன்னு போட்டிங்கனாலும் கோர்ட்டு உள்ளே போயிட்டு உங்களுடைய வழக்குக்கு சிஎன்ஆர் நம்பர்னு சொல்லுவாங்க, ஒரு 10-12 டிஜிட் நம்பர் ஐ திங்க்கு. அந்த நம்பரை நீங்கள் மொத்தமாகவே போட்டிங்கன்னா கரெக்டாக அப்படியே அந்த டீட்டெயில்ஸை சொல்லிடும். என்ன இன்றைக்கி நடந்தது, அதாவது மொத்தமாக அந்த கேஸோட ஹிஸ்ட்ரியே சொல்லிடும். அதில் நீங்கள் எந்த தேதியில் என்ன நடந்திருக்கிறதுன்றதை தெரியணும் அப்படின்னா அந்த ப்ளூவில் அந்த டேட் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அட்ஜுடிகேஷன்னு நாங்கள் சொல்லுவோம். அட்ஜுடிகேஷன்னா என்ன இன்று நடந்தது அந்த வழக்கு அப்படின்றத ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 313 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 313 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிராஸ் நடந்ததுன்னா கிராஸ் நடந்தது, PW1 அவர் சீஃப் எடுத்தாங்கன்னா சீஃப் எடுத்தாங்க, அந்த மாதிரி என்ன நடந்ததோ அதை ஒரு ஷார்ட்டாக போட்டுருவாங்க. அதை நாங்கள் அட்ஜுடிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அட்ஜுடிகேஷனை இப்போ எல்லாமே கோர்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கலாம். அதே மாதிரி எந்தெந்த டெப்போசிஷன்ஸ், அதாவது வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டது, மற்றது எல்லாமே அதில் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதனால் நண்பர்கள் என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பட் ஆனால் எல்லோருமே தெரிந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் டைரெக்டாக போய் உள்ள அந்த ஆப்பில் போயும் நீங்கள் பார்க்கலாம், கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது அந்த நம்பர்ஸ் நான் சொன்ன மாதிரி 10-12 நம்பரும் என்ன இருக்கும், சிஎன்ஆர் நம்பர் ஐ திங்க் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 நம்பர் இருக்குது சிஎன்ஆர் நம்பர். இந்த 16 நம்பர் ஐ திங்க் சம்திங். அந்த நம்பரை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலே உங்களுக்கு அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் எங்கே நடக்குது என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போ இது இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதுனால 2 விஷயம் நடக்குது. ஒன்று, வழக்கறிஞர் சொல்கிறது அப்படியே உண்மைன்னு நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இன்றைக்கி வழக்கறிஞர் உங்கள் கேஸில் அப்பியர் ஆனாரா இல்லையா, போய் வாதாடினாரா இல்லையா, கேஸ் எதனா பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரா இல்லையா, எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வழிவகைகளை உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் செய்திருக்கிறார்கள். அது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் எல்லா விஷயங்களையுமே இன்றைக்கி அதாவது எல்லாமே கோர்ட், ஃபைலிங், அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் போய்டும். ஏன் இந்த பதிவை போடுறேன்னா,
நிறைய நண்பர்கள் வந்து இந்த என்னோட கேஸை பார்த்து சொல்லுங்கள், இந்த டேட்டை பார்த்து சொல்லுங்கள், இது என்ன இன்றைக்கி நடந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு அப்படின்னு விஷயம் தெரியாமல் நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பதிவு. அதேமாரி இந்த பதிவை நிறைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கோர்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலிமா போய் உங்களுடைய வழக்கின் முழு நிலவரத்தையும் எப்போ ஃபைல் பண்ணாங்களோ அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றத நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக அது உள்ளே பார்த்துக்க முடியும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்த இடத்துல வழக்கை பார்க்கலாம். வழக்கறிஞர் சொன்னால் தான் எனக்கு தெரியணுன்ற அவசியம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாம் வந்து இந்த மாதிரி சட்டப்பதிவுகளை தொடர்ந்து பதிவிடலாம். நன்றி நண்பர்களே. ரமேஷ் மணிகண்டன், நிலமங்கல் உரிமை கட்சி. வணக்கம்.